நான் இப்போ பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். இல்லை தண்ணி கொதிக்க பாஸ்தா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள். எடுத்து ஊற்றி வடிகட்டிக்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி போட்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கொத்தமல்லி ஆற்றுக்குள்ள தக்காளி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு பீன்ஸு கேரட்டு போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனியா பவுடர் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 3 ஸ்பூன், ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி வேக வச்சுருக்க பாஸ்தா வறுத்து போட்டுக்கலாம். இது நல்லா கிளறிட்டு அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கு இதுமாதிரி செய்து கொடுத்தா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவங்க விருப்பம் போல் சாப்பிட்றதுக்கு இதை போல் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி செய்து பாருங்கள். நான் செய்த மாதிரி நீங்களும் செய்து கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பாஸ்தா செஞ்சுட்டேன். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.